தொகுதியில் நிற்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்க்குறீங்க? இலவசங்கள்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. படிப்புக்கு குழந்தைங்கள் அவர் சொன்னார், மருத்துவம் கரெக்டாக இருக்கணுன்னாரு. பெண்களுக்கு வந்து கழிவறைகள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தா போதும். நான் இங்கே இலவசங்கள் வேணான்னாரு, அப்புறம் அவரே தராரு. அடிப்படை மக்களுக்கு தேவைப்படுதுனே, அதனால தராரு அவர். அது இல்லாமல் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புடவைலாம் எங்கள் வீட்டுக்காரர் தராரு இருக்காரு, எங்கள் அப்பா வாங்கி தரத்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு வருஷம் ரேஷன் சேலை ரேஷன் புடவை கொடுக்குறாங்க. ஆனால் அதை நம்மளால் கட்ட முடியுதா? நாங்கள் நல்ல புடவை கட்டியிருக்கோமே. அண்ணன் அது மாதிரி தான் தரேன் இருக்காரு. சும்மா வீணா போன புடவையோ வேஸ்ட்டையோ தரேன்னு சொல்ல. அரிசி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த அரிசியில் நாங்கள் சாப்பாடாக்கி சாப்பிட முடியுமா? இப்போ அவங்க சாப்பிட்ருவாங்களா அந்த சாப்பாடெல்லாம்? புழுவு பூச்சி அது வேற இல்லாமல் இட மிஷினை மறைச்சி வேற போடுறாங்க. கேட்டால் நாங்கள் இப்படி தான் போடுவோன்றாங்க. பாதியை கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க கேட்க முடியல, எதுவுமே கேட்க முடியல. இப்போ ஒரு வார்டில் வந்து ஒரு 669 ஓட்டு, எங்களுக்கு 13வது வார்டில் இருக்குன்னா 400 புடவை வேஷ்டி சேலை தான் வந்துச்சு. மீதி இருக்க 200 பேருக்கு எங்கன்னா நாங்கள் இப்போ தாங்க அச்சடிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ தாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். அந்த வேலை பார்க்குற அவங்களே ரேஷன் கடையில் இருக்கவங்களே சொல்கிறாங்க எங்ககிட்டயே. ஆமாம், இப்போ 5 வருஷம் ஆச்சு வேணான்றோம். 5 வருஷமா 3000 பணமே தரலையே. பொங்கலுக்கு பணமே தரலையே. எதுக்கு இப்போ தராரு பணம்? மக்களோட ஓட்டுக்காக வேண்டி தான் தராரு. எங்களுக்கு அந்த அவரே வேண்டாம். அண்ணன் வந்தால் போதும், அண்ணன் செய்வார். எங்களுக்கு எந்த பணமும் வேணாம், எதுவும் வேண்டாம். எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, நலத்திட்டங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணாலே போதும். வேறு எதுவுமே வேணாம். விலைவாசியை குறைச்சா போதும். மக்கள் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பஸ்ஸுக்கு போக முடியாமலாம் இல்லை, பிங்க் பஸ்ஸை மட்டும் கொடுத்து அவதிப்படுறது யாருக்குமே தெரியாமல் இல்லை. அண்ணன் இப்போ எல்லா பஸ்ஸுலையும் ஃப்ரீன்னு இருக்காரு. அதுவே எங்களுக்கு போதும். ஓகே, இப்போ அண்ணா வந்து விஜய் அண்ணா வந்து டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஓட்டு பிரிக்கிற பாலிடிக்ஸுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் என்ன கிடையாது. அவர் தனிச்சு நின்று ஜெயிக்கணும். இந்த மக்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். உண்மையாக எதுக்குறதா அவர் எங்கேயாவது கூட்டணி வச்சு நிஜமாலுமே டிஎம்கே தோக்கடிக்கணும்னு ஒரு எண்ணத்துக்கு தோணுது. அப்படி டிஎம்கே தோக்கடிக்கின்றதே மக்களோட விருப்பமே அதுதான். அவரோட விருப்பம் மட்டும் கிடையாது, தளபதி விருப்பம் மட்டும் கிடையாது. மக்களோட விருப்பமே டிஎம்கே ஒழிச்சு கட்டணும். தீய சக்தி எங்களுக்கு வேணவே வேணாம், தூய சக்தி தான் எங்களுக்கு வேணும். அதனால தான் எந்த கட்சி கூட்டணி கட்சி இல்லாமல் தனியாக மக்களோடு சேர்ந்து ஜெயிப்போன்ட்டு நிற்கிறாரு. டிஎம்கே வேணாம், பாஜக வேணாம், எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஆமாம், நாங்கள் வடமாநில தவிர உள்ளே விடாமல் இருந்தாலே போதுங்க. அவங்களால தான் நிறைய பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமையெல்லாம் அவங்களால தான் நடக்குது. நம்ம மக்கள்லாம் நம்ம பசங்க இப்போ நின்னோம், எல்லாமே சேஃபாக தான் நின்னோம், எந்த பிரச்சனையும் இல்லை. வடமாநில இந்த பாஜகலாம் அவங்கள தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்குறாங்க. நம்ம மக்கள்லாம் வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஏன் அப்படி போகணும்? எல்லாருமே இங்கேருந்து வேலை வாய்ப்புக்கு தேடட்டுமே. அண்ணன் அதை தான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. 75% வந்து நம்ம ஆட்கள் வேலை செய்கிறாங்களான்னு உறுதிப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது சேர்க்க வேண்டியதே இல்லைண்ணே, பயங்கரமாக போயிடுச்சு அவரோட சின்னம். நாங்கள் சின்ன பிள்ளைங்க கூட வருதுங்களே, நாங்கள் சொல்லணும். அரசியல் வந்து பெரியவங்களுக்கு தான் முன்னாடி தெரியும், இப்போ எனக்கு எல்லாமே தெரியாது. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தினோண்டு வாண்டுலேருந்து எல்லாத்துக்கும் தெரியுது. என் குழந்தை கூட நேற்று ஒவ்வொரு வீட்லேயே போய் ஓட்டு போடுங்கன்னு எல்லா வீட்லேயும் கேட்குது. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, தமிழக வெற்றி கழகம், விஜய் மாமா வாழ்க அப்படின்ற. அப்படி குழந்தைங்களாம் ஒரு டைலாக் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? திமுக ஒரு பராசக்தி, திமுக ஒரு சீல் சக்தின்றாங்க. அதெல்லாம் சொல்லி தரீங்களா? நான் சொல்லலண்ணா, அவங்க அண்ணனை பார்த்து அரசியலை கற்றுக்கிட்டு அவங்களே சொல்கிறாங்கண்ணா. அரசியல் அது முக்கியமான வார்த்தையாக போயிடுச்சு. எந்த குழந்தைக்கும் நாங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதில்ல, அவங்களாவே கற்றுக்குறாங்க. வந்து இப்போ எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு கேட்க வந்திருக்காங்க டிஎம்கேலேருந்து. அங்கே நின்றுட்டு இருக்கக்குள்ளே அந்த இன்னொரு குழந்தை ஓடியாந்து சொல்லியிருக்கு, அப்பா விசில் சின்னது தான்ப்பா ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே சொல்லி அதை வீடியோவே வந்துருக்கு வெளியில். இனிக்கும் ராஜா அவர் வந்து கேட்டிருக்கிறாரு, இவன் இந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு, அப்பா விசில் சின்னது தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கு. அவர் எங்களை கவுத்து விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போவே தெரியலையா குழந்தைங்க மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு அவருன்ட்டு. குழந்தைங்க பெண்கள் மனசில் நிறைய கண்டிப்பா தளபதி விஜய் தான் பெண்களை வந்து டார்கெட் பண்றாங்க, டிவிகே பெண்களை. அது இல்லாம ஜூலி அவங்கலாம் ஏன் இன்னைக்கு வந்து நிக்க வேண்டியதானே? ஜூலி வந்து அண்ணே வரதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நிக்கன்னு சொன்னாங்கல்ல, ஏன் வரல? அடிச்சு நவுத்திடுவாங்க வந்தாங்கன்னா. அதனால தான் ஓடி, அது இன்ஸ்டா மட்டும் தானே வரும், லைக்குக்காக வர பொண்ணு, அதனால அதை பேச முடியாது. அது வேற இல்லாமல் காசு கொடுக்குறாங்க, நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும், பிஸ்கட் கேட்குது, போட்டுட்டு போகிறாங்க அவங்க, அவ்வளோதான். இப்போ நானும் தான் இப்போ பேசுகிறேன், உடனே பிரபலமே ஆக்குறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதுவா முந்திரி கொட்டை மாதிரி முந்தி வந்துச்சு, முந்திக்கிட்டு பின்னாடி போகுது. இப்போ அவ்வளோதான். கண்டிப்பாக போக மாட்டோம். அண்ணனுக்காக தான் இன்னுமே அண்ணனுக்கு தான் நிற்போம். அவரை ஜெயிச்சு சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம் நாங்கள் கண்டிப்பாக. இவங்கெல்லாம் ஏமாற்றாமல் இருந்தால் போதும். அதாவது திமுகவை சொல்கிறேன்,
அண்ணனை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவங்க எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. திருட்டு ஊழல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அது வராருன்னு சொன்னாலுமே நேற்றுக்கெலாம் ஸ்டாலின் சார், உதயநிதி ஸ்டாலின், இனிகோராஜ் எல்லாருமே நடந்து வராங்க. இத்தனை நாள் நடந்து வந்திருக்காங்களா? இத்தனை நாள் மார்க்கெட் மக்களை என்னைக்கு பார்த்துருக்காங்க அவங்க? ஒவ்வொருத்தட்டையே போய் கை கொடுக்குறாரு, அதுவும் பீச்சா கையை கொடுத்துட்டு போறாரு. டீயை கொண்டு வந்து அவரே ஃப்ளாஸ்க்கு கொண்டு வந்து டம்ளரை கொண்டு வந்து டீ கடையில் குடிக்கிறாரு. நிறைய விஜய் பண்ற மாதிரியே ரோட் ஷோ பண்றாங்க. ஸ்டேஜ்ல வந்து விஜய் என்ன பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? அது மாதிரி அவரை பார்த்து அப்படியே கொஞ்சம் பிக்கப் பண்ணி வரலான்னா அவரை மாதிரி வந்துட முடியுமாண்ணா? கவர் பண்ணணும்ல. ஆமா, கண்டிப்பா. அதுக்காக தான் அவருக்கும் வயசாயிருச்சு, ஊருக்கு போயிடலாம். பண்ணல. நேற்று ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். திமுக நேற்று கூட்டம் நடத்துனாங்க உழவர் சந்தையில். வண்டி போச்சு. அதில் பார்த்தா நாங்கள் பின்னாடி இருந்துட்டு டிவிக்கே ஒரு சவுண்ட் விட்டோம். பசங்க அதில் உள்ள திமுகவுக்கு போன பசங்க ஃபுல்லாக, அக்கா 200 தான்க்கா, ஓட்டு ஃபுல்லாக திமுக கிடையாதுக்கா, டிவிக்கேக்கு தான்க்கா அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ எல்லார் மனசுலையும் அது பதிஞ்சிருக்கு. டிவிக்கே தான் வரணுன்றது மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. வயசானவங்க முதல் குழந்தைகள் முதல் எல்லாத்துக்குமே பதிஞ்சிருக்கு. எல்லாருமே ஒரு பைசா கூட வாங்காம தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அண்ணனுக்காக. நாங்கள் வண்டி வச்சு வரலப்பா, 200 ரூபாய் காசு கொடுத்து நடந்தே அங்கேருந்து வந்திருக்கோம். காலைல 8:30 மணிக்கு அங்கேருந்து நான் சத்திரலேருந்து பஸ் இங்கே விடலை, நடந்தே வந்திருக்கோம் எல்லாருமே. விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய பொய் பிம்பங்கள்லாம் உடைக்கப்பட்டதா? கண்டிப்பா. ஃபஸ்ட்டு விஜய் வந்ததில் சீமானோட ஃபேஸ் வந்து உண்மையான முகம் வெளில வந்துருச்சு. சீமானோட முகம் தான் பெஸ்ட்டு. சீமான் என்ன பண்ணார்? சீமான் தான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய தான் எல்லாமே அரசியல் வராங்க. ஆனால் அவர் மக்கள்கிட்டே காசை வாங்கிட்டு மக்கள்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கா, ஏமாத்திட்டு அலையிறாரு. அவர் வாயால தான் கெட்டு போறாரு. நான் ஒன்றும் சொல்லலை, விஜய் தான் இங்கே ஆட்சி பண்ணாரா? விஜய் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணல. ஏன் விஜய்னு எல்லாருமே விஜய் பேசுறாங்க? விஜய் வந்து ஒரு ஃபேமஸான ஆளு. அதான் ட்ரெண்டிங், ரீச்சிங் தான் எல்லாமே. ஜூலியில இருந்து தப்பு பண்ணாரு, ப்ரூஃப்லாம் இல்ல. நேத்து வாயை விட்டாரேங்க, புள்ள கொடுப்பாங்களே வாங்கிக்குவாங்களான்னு கேட்டாரு. இந்த மாதிரி பேசினா யாருங்க ஓட்டு போடுவா அவருக்கு? ஆமா, நீங்க பாக்கலையா? அதான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லா இலவசம் எல்லா கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. 2000 ரூபா கொடுத்தா காசு வாங்கிக்கிறீங்க. மக்கள்கிட்ட காசு வாங்குறப்ப தெரியல அவருக்கு. மக்கள்கிட்ட காசு வாங்குறப்ப எல்லாமே இலவசமா வாங்கிக்கலாம். மக்கள்கிட்ட அவர் இலவசமா தானே வாங்கிக்கிறாரு எல்லாமே. ஒன்றுமே இல்லைண்ணா, விஜயகாந்த் வந்தப்பையும் நம்ம இப்படி தான் வந்து கடைசி நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணோம். இப்போ விஜய் வந்திருக்காரு, அவரையும் கடைசி நம்பிக்கையை எடுத்து இந்த தமிழ்நாடு வந்து அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கணும். இதையும் விட்டுட்டோம்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே, விஜய் வந்து நல்லது பண்ணணும்னா யாரு கூட ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சு நல்லது பண்ணியிருக்கணும், ஜெயிச்சு இது பண்ணியிருக்கணும். டிஎம்கேக்கு வந்து இது பண்ண தான் வந்தாருன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி சீமான் 15 வருஷமா ஏன் பண்ணலை? ஏன் கூட்டணி வச்சு ஏன் நம்ம நல்லது பண்ணல? கூட்டணி வச்சு நாங்கள் அதே தான் தனியாக தானே நான் வரோம். யாரும் கூட்டணி இது பண்ணோம், யாருமே இதாகல நம்மளுக்கு. எல்லாம் இதெல்லாம் மாற்று. அது செட் ஆகாதுண்ணா, சீமான் செட் ஆகாதுண்ணா. அது ஃபர்ஸ்ட் நாங்களுமே அதான் எதிர்பார்த்தோம். சீமானும் நம்மளும் சேர்ந்து தான் நல்லது பண்ணணும்னு எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனால் அது எதிர்பார்க்காதுண்ணா. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த இதில் மாநாடு விக்ரவண்டியில் மாநாடு போட்டோன்னே சீமான் இது பண்ணிட்டாரு. நான் தமிழ் நமக்கு வேணும்ண்ணா. இப்போ நம்ம கார்பரேட் கம்பெனிலையும் எல்லாமே ஒர்க் பண்ணோம். நான் தான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் வேணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் இருமொழி கொள்கைன்னு அவர் வேணாமே, தமிழ் தேசம் தான் பேச. அவர் எங்கே நான் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார் அவங்க பிள்ளைங்களை எங்கே படிக்க வைக்கிறார்? சீமான் அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாருன்னா 25 லட்சம் ஒரு பிள்ளைக்கு, குழந்தைக்கு. அவர் அங்கே தான் படிக்க வைக்கிறார். எப்படி அவர் அங்கே காசு, அவருக்கு எப்படி நிதி வருது? அங்கேருந்து திரள் நிதி தான் கொடுக்குறாங்க. அதான் திரள் நிதியில் தான் அவர் வாழ்கிறாரு. விஜய் வந்து சொந்த பணத்தால் உழைச்சி வந்திருக்காருன்னா மக்கள் கொடுக்குறாங்க. அதான் சில பேர் வந்து இன்னமும் அவர் பின்னாடி போகிறாங்க. அவங்கள நாங்கள் தப்பே சொல்ல, தலைமை தான் தப்பாக இருக்கே தவிர்த்து அவர் தொண்டர்கள் யாருமே தப்பாக இல்லை. தொண்டர்கள் எல்லாமே ஒரு மாற்றத்துக்காக தான் அவர் பின்னாடி வராங்க. நானுமே ஃபஸ்ட்டு சீமானுக்காக வந்து ஓட்டு போடணும், சீமானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனால் அது இப்போ எல்லாமே விஜய் வந்தோடனே அது எல்லாமே இதாகிடுச்சுண்ணா, முடிஞ்சு. அதே மாதிரி ஜூலியை பேசினா டைம் வேஸ்ட் பண்ண வேணாண்ணா, டைம் இல்லைண்ணா. ஜூலியை பேசினா ஜூலி வந்து அவங்க தான் எப்போனா வந்தாங்க. இப்போ வந்துவிட்டு நான் இன்றைக்கி பிரச்சாரம் நாளைக்கு தான் நீ ஆரம்பிக்கிறேன், நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேங்க. ஏன் இங்கே வரவன் தானே? பெரம்பூருக்கு வந்தாங்களா அவங்க? டேரா போடுறேன் நாங்களே, டேரா போட்டாங்களாங்க. பெரம்பூருக்கு வரவன் தானே எல்லாமே தானே. கரூரில் இருந்து இப்போ இங்கே கூட வந்து கண்ணாடி பாட்டிலாம் விட்டு அடிச்சிருக்காங்க.
காசு வந்து நமக்கு முக்கியம். இப்போ நம்ம தான் காசு கொடுத்தாங்க நான் வரோம் விஜய்க்காக, அவர் அந்த ஒரு மனுஷனுக்காக வரோம். நம்ம தான் இப்போ 200 கிடைக்கல. 200 உள்ள யாருமே, நான் பெட்ரோல் போட்டு நான் வந்திருக்கேன், நான் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு சரக்கு தான் நான் அடிக்கவே மாட்டேன், சரக்கு தான் இல்லவே இல்லைண்ணா, கொடுத்தாலும் வேணாண்ணா, நமக்கு நம்ம அண்ணனுக்காக வரோண்ணா, அவ்வளோதான். விஜயகாந்த் ஏமாத்தின மாதிரி இவரையும் இது பண்ணாமல், ஏன்னா விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. ஆமாம், ஒருத்தர் இழந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, தமிழ்நாடு எல்லாமே ஃபீல் பண்ணுச்சு. அது மாதிரி இந்த மனுஷனையும் இழக்காமல் வாய்ப்பு கொடுத்து இது நல்லாட்சி அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும். விஜய் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்காக அவர் எல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் படத்தெல்லாம் நடிக்காமல் நம்மளுக்காக தான் எல்லாம் வந்திருக்காரு. அவருக்குனால நம்ம ஓட்டு போடணும், நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். எவன் வந்து தடுத்தாலும் சரி நம்ம டிவிக்கு தான் ஓட்டு போடணும். ஓம் சக்தி பராவதி, டிவிக்கு ஒரு தூய சக்தி. திமுக வந்து ஒரு தீய சக்தி, டிஎம்கே வந்து தீய சக்தி. அப்படியா? சரி, இப்போ எப்படி விஜய்க்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஓட்டே இல்லைல்ல, எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? இதை நான் சப்போர்ட் பண்ணாலும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, என் குடும்ப ஓட்டே விஜய்க்கு தான். ஒரே சின்னம், அழியாத சின்னம் வந்து விசில் சின்னம் மட்டும்தான். விஜய் பார்த்தீங்களா? பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு, சூப்பராக இருந்தார். சூப்பராக இருந்தாரா? பிடிச்சிருந்தா?